வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஆடி மாதங்களில் வரக்கூடிய மிகவுமே ஒரு முக்கியமான ஒரு வழிபாடுகளில் ஆடி பெருக்கு தினமானது மிகவுமே சிறப்பு வாய்ந்தது. ஆடி பெருக்கு தினத்தன்று நீர் நிலையங்களுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டில் இருந்தபடியே மிகவுமே எளிமையான முறையில் எவ்வாறு வழிபாடு செய்ய வேண்டும், அன்றைய தினத்தில் நீங்கள் குளிக்கக்கூடிய நீரில் எந்த 2 பொருட்களை சேர்த்து நீங்கள் நீராட வேண்டும், தாலி சரடை மாற்றிக்கொள்வதற்கு உகந்த நேரமானது எது, இதை தவிர செல்வ செழிப்பு மற்றும் சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் பெருக வேண்டும் என்றால் அன்றைய தினத்தில் எந்த 3 பொருட்களை வாங்க வேண்டும் என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம். இந்த வருடம் வரக்கூடிய ஆடி பெருக்கு தினமானது மிக மிக சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது. ஏனென்றால் அன்றைய தினத்தில் சனிக்கிழமை மற்றும் பூச நட்சத்திரம் இந்த இரண்டுமே ஒன்று கூடி வரக்கூடிய அந்த நாளானது மிக மிக விசேஷமானது. ஆடி பெருக்கு தினத்தன்று நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலாக இருக்கட்டும், எந்த ஒரு காரியமாக இருக்கட்டும், நிச்சயமாக அந்த காரியத்தில் வெற்றியானது உண்டாகும். அதே போலவே அன்றைய தினத்தில் வாங்கக்கூடிய பொன் பொருள் தானியங்களானது பல மடங்கு பெருகும் என்பது நம்பிக்கை. ஆடி பெருக்கு விழாவானது நம் தமிழர்களுடைய மிகவுமே ஒரு முக்கியமான ஒரு வழிபாட்டுக்குரிய ஒரு நாளாக கருதப்படுது. நதிகள், ஏரிகள், நீர்நிலைகள், கங்கை, காவேரி அன்னையை கௌரவிக்கும் விதமாகவும் நன்றி கூறும் விதமாகவும் இந்த ஆடி பெருக்கு விழாவானது கொண்டாடப்படுகிறது. இன்றைய தினத்தில் நதிகள், ஏரிகள் மற்றும் நீர் நிலையங்களுக்கு நீங்கள் சென்று நீராடி இயற்கை அன்னையான காவேரி, கங்கைக்கு நீங்கள் நன்றியை தெரிவித்து வழிபாடு செய்வது மிகவுமே நல்லது. நீர் நிலையங்களுக்கு செல்ல முடியாதவர்கள் அன்றைய தினத்தில் நீங்கள் குளிக்கக்கூடிய நீரில் இந்த 3 பொருட்களை நீங்கள் சேர்த்து குளிக்க வேண்டும். நீங்கள் குளிக்கக்கூடிய நீரில் கல்லுப்பு மற்றும் சிறிதளவு மஞ்சளை சேர்த்து நீங்கள் குளிக்க வேண்டும். 3வதாக கங்காஜலம் உங்களிடம் இருந்ததுனால் நீங்கள் கங்காஜலத்தை சிறிதளவு நீங்கள் சேர்த்து கொள்ளலாம். கங்காஜலம் இல்லாதவர்கள் கங்கா ஜலத்தை தவிர்த்துவிட்டு மற்ற இருக்கக்கூடிய 2 பொருட்களை சேர்த்து நீங்கள் குளிக்கலாம். இந்த பொருட்களை உங்களுடைய குளிக்கக்கூடிய நீரில் நீங்கள் சேர்த்த பிறகு சிறிதளவு தண்ணீரை உங்கள் கைகளில் எடுத்துக்கொண்டு இந்த தண்ணீருக்கு நீங்கள் நன்றியை தெரிவிக்க வேண்டும். இந்த தண்ணீரில் கங்கை மற்றும் காவேரி அன்னை எழுந்தருளி உங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று நீங்கள் வேண்டிக் கொண்டு குளிக்க வேண்டும். இதை செய்த பிறகு உங்களுடைய நிலைவாசல் மற்றும் பூஜை அறையில் மாக்கோலமிட வேண்டும். பூஜை அறையில் இருக்கக்கூடிய தீபங்களை ஏற்றி வைக்க வேண்டும். அன்றைய தினத்தில் மஞ்சள் பிள்ளையாரை பிடித்து வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அதற்கு பிறகு ஒரு செம்பு பாத்திரத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டு அந்த செம்பு பாத்திரத்துக்கு மஞ்சள், குங்குமம் வைக்க வேண்டும். தூய்மையான தண்ணீர், அதாவது எச்சில் படாத தண்ணீரை அந்த செம்பு பாத்திரத்தில் நீங்கள் நிறைக்க வேண்டும். இந்த செம்பு பாத்திரத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரில் சிறிதளவு மஞ்சள், குங்குமம், ஜவ்வாது, பன்னீர், பச்சை கற்பூரம், 2 ஏலக்காய், ஒரு எலுமிச்சை கனி, புஷ்பங்களை சேர்க்க வேண்டும். நீங்கள் தயார் செய்த இந்த புனிதமான கலச தீர்த்தத்தை உங்களுடைய பூஜை அறையில் வைத்து இந்த கலச பாத்திரத்துக்கு அருகில் ஒரு மண் அகல் விளக்கில் பசும் நெய் அல்லது நல்லெண்ணெய் விட்டு நீங்கள் தீபம் ஏற்ற வேண்டும். இந்த கலசத்தில் இருக்கக்கூடிய தீர்த்தத்தை நீங்கள் புனித தீர்த்தமாக நீங்கள் நினைத்து வணங்க வேண்டும். இந்த கலசத்தில் இருக்கக்கூடிய தீர்த்தத்தில் கங்கை, யமுனை, காவேரி அன்னை எழுந்தருளி உங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று மனமுருகி மனதார நீங்கள் வேண்டிக் கொள்ள வேண்டும். பூஜை அறையில் ஒரு தாம்பூல தட்டில் மஞ்சள், குங்குமம், வெற்றிலை பாக்கு, பூ, பழம், தாலி சரடு இவற்றை வைத்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும். பெண்கள் அன்றைய தினத்தில் தாலி சரடை மாற்றிக்கொள்வதற்கு மிகவும் உகந்த நேரமானது காலை 7:40 மணி முதல் 8:40 மணி வரையான நேரமானது மிகவும் உகந்த ஒரு நேரமாக கருதப்படுது. இந்த நேரத்தில் வழிபாடு செய்ய முடியாதவர்கள் அடுத்து வரக்கூடிய நல்ல நேரமான காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரையான நேரமானது உகந்த நேரம். இந்த நேரத்தில் உங்களுடைய தாலி சரடுகளை நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். அன்றைய தினத்தில் காப்பரிசி வைத்து வழிபாடு செய்வது மிகவும் சிறந்தது. இதை தவிர முடிந்தவர்கள் 3 வகையான சாதம் அல்லது 5 வகையான சாத வகைகளை செய்து நீங்கள் நெய்வேத்தியம் செய்யலாம். ஆடிப்பெருக்கு தினத்தன்று இந்த 3 மங்களகரமான பொருட்களை நீங்கள் அவசியம் வாங்கி உங்களுடைய பூஜை அறையில் வைக்க வேண்டும். முதலாவதாக நீங்கள் வாங்க வேண்டிய பொருளானது மஞ்சள். தங்கத்துக்கு இணையான ஒரு பொருள் மஞ்சள். நீங்கள் விரலி மஞ்சளை வாங்கலாம் அல்லது மஞ்சள் தூளை நீங்கள் வாங்கலாம். 2வதாக நீங்கள் டைமண்ட் கற்கண்டுகளை நீங்கள் வாங்க வேண்டும். 3வதாக பச்சரிசி, தானிய வகைகளில் பச்சரிசியை நீங்கள் அன்றைய தினத்தில் வாங்க வேண்டும். இதை தவிர உங்கள் வீடுகளில் நீங்கள் தண்ணீருக்காக பயன்படுத்தக்கூடிய மோட்டர்கள், தண்ணீர் குழாய் மற்றும் கிணறு இவற்றைக்கு நீங்கள் மஞ்சள், குங்குமம், பூ வைத்து நீங்கள் வழிபட வேண்டும்.